அவங்க ஒரு கிறிஸ்டின் ஒரு முறை அவங்க பேசினதை நான் காதுல வேணாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உடனே மதம் சார்ந்து இதை கிளப்புறேன் அதை அப்படிலாம் கிடையாது. இங்க பாருங்க என் ஹஸ்பண்ட் கிறிஸ்டின், நான் ஹிந்து. எனக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். எம்மதமும் சம்மதம் நான் எல்லார் வீட்லையும் சாப்பிடுவேன். யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். குறை பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்ல புரிதல் இருக்கு இந்த விஷயத்துல. நான் லைன் வீட்டில் குடியிருந்தேன் பார்த்துங்க ஒரு 2 வருஷம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹிந்துக்காரங்க, இந்த பக்கம் கிறிஸ்டின்காரங்க. அந்த ஹிந்துல உள்ளவங்க வந்துட்டு தீபாவளி பட்டாசு கிட்டாசுலாம் வெடிப்பாங்க. நான் சிங்கிளா இருந்ததுனால வெடிக்க மாட்டேன். வெடிக்கும்போது இந்த காதல மூக்கெல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க கிறிஸ்டின் அவங்க சொல்லுவாங்க, சனியனுங்க எப்படி வெடிக்குது பாருங்க சத்தமாக போட்டு ஆகும். அந்த மாதிரி சனியன் ரொம்ப அவதூறான வார்த்தை பேசினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமையா அப்படின்னு. அப்போ இந்த அக்கா நல்லா மற்ற நேரத்தில் ஜாலியாக பேசுவாங்க. அப்புறம் இந்த அக்கா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு முறை என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ஐயே சிச்சி நீங்களாம் சூடஞ்சாமலாடி சாமிக்கு பூஜை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஆனால் அந்த அக்கா இவங்க கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு எது கொடுத்தாலும் கேக்கு சாக்லேட்டு எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஐயே அப்படிலாம் கொடுக்காதீங்க. தங்க உறவுகளே, பெரியோர்களே, எல்லா ஒரு மதத்துலையும் ஒரு பண்டிகை வரும், அதை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு பூமியில் இருக்கோம், ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி பூமி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு பட்டாசு வாங்குறீங்க, பட்டாசு தயாரிக்கிறவங்களாம் கிறிஸ்டின்லேயே தயாரிக்கிறாங்க, ஹிந்து மதத்தில் உள்ளவங்களும் தயாரிக்கலாம், முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்களும் தயாரிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, கிறிஸ்டின் ஹோட்டலாக தேடுவீங்க, ஹிந்து ஹோட்டலில் சாப்பிட மாட்டீங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்து சாமி கும்பிட்றவங்க கூட கிறிஸ்டின் தப்பானவங்க, ஜீசஸ் கிடையாது, மாதாமா கிடையாது, சிச்சி நீங்கள் நியூ இயருக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, சிச்சி நீங்கள் கிறிஸ்துமஸுக்கு எனக்கு எதுவும் கொடுக்காதீங்கன்னு ஒரு ஆள் கூட சொன்ன சரித்திரமே கிடையாது. ஒரு ஆள் கூட சொன்ன சரித்திரம் கிடையாது. ஒரு ஹிந்துக்கள் கூட கிறிஸ்து மதத்தை கிறிஸ்துலேருந்து கொடுக்குற எந்த பொருளையும் வாங்காமலோ கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணதோ கிடையாது. ஒரு சில கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துக்கள் கொண்டாடுற பண்டிகை, இந்த குலதெய்வம், இந்த கெடா வெட்டு, இந்த மொட்டை அடிக்கிறது, இந்த சூடஞ்சாமானி போட்டு படைக்கிறது, இந்த பொங்கல் தீபாவளி வந்து அவங்களுக்கு என்னமோ செய்யும் பாருங்க, அப்படியே பொசங்கும், அப்படியே கரிச்சு கொட்டுவாங்க. நான் காதால வாங்கியிருக்கேங்க. ஒண்ணு வேணாம், எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒருத்தவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்க சரிங்களா, அவங்க இப்போ கிறிஸ்டினா மாறிட்டாங்க. ஐயோ அவங்க பேசுற பேச்சு ஆரம்பத்திலே அவங்க தான் ஏசப்பா பக்கத்துல போய் தூதரா இருந்த மாதிரி அப்படி பேசுவாங்க. சரி சந்தோஷம் தான். அங்க பாருங்க எந்த ஹிந்துவுமே சரிதாங்க, வேளாங்கண்ணிக்கோ ஜீசஸை கும்பிடாமலோ ரொம்ப மனவேதனையா இருந்தா சர்ச் இருக்குதுன்னா அப்படியே முட்டி போட்டு அழுவாங்க. நெத்தில குங்குமம் இருக்கும், பொட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும், அப்படியே முட்டி போட்டு அழுவாங்க. அதனால வந்து இங்க யாரும் ஏசப்பாவை மதிக்காமலாம் கிடையாது. நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது தான் வெறுப்பு தட்டி போகுது உங்கள் மேல, ஆனா ஜீசஸ் மேல கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மதத்திலையும் எல்லா பண்டிகையும் இருக்கு, கலந்தும் கட்டி தான் இருக்கிறோம் பூமியில. யாரு செத்தாலும் இந்த பூமி தான், யாரு பிறந்தாலும் இந்த பூமி தான் சரிங்களா. ஒரு மதத்துக்கும் ஒரு கிரகங்கள் கிடையாது, ஒரு பூமி கிடையாது. அதனால சந்தோஷமா கொண்டாடுவோம். முகம் சுளிக்காதீங்க, அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பா அசிங்கமா ஏதோ புண்ணை பார்க்குற மாதிரி புழுவை பார்க்குற மாதிரி செய்யாதீங்க சரிங்களா. இது வந்து நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாம் கிறிஸ்டின், நான் இருக்கிற ஏரியாவே கிறிஸ்டின் தான். தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்துமஸ்னா எல்லாம் ஒரே மாதிரி ஓஹோன்னு கொண்டாடுவாங்க. அதனால ஒதுக்கும் பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள சமைச்சு சாப்பாடை போட்டு நான் என் கணவர் ஊரை பார்த்து பிரமிச்சு போனேன். அவ்வளோ சூப்பராக வந்து பொங்கலையும் தீபாவளியும் கொண்டாடுறாங்க. அந்த எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. நான் சொன்ன இன்சிடென்ட் வந்து கோயம்புத்தூர்ல நான் ஃபேஸ் பண்ணது.